இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு இல்லைங்களா? அதனால சிவகாசி பக்கத்துல இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு புளியோதரை செஞ்சு கொண்டு போய் அங்க வர்றவங்களுக்கு பிரசாதமா குடுக்கலான்னு தான் நான் போயிருந்தேங்க. அங்க வந்து அஷ்டலட்சுமியும் வந்துட்டு அங்க இருக்கிறாங்க. சோ நம்ம அங்க போயிட்டு நல்ல பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி தான் கிளம்பியாச்சு. எங்க ஊர்ல இருக்கிற மாரியம்மன் கோயில் வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி 2 வருஷம் ஆச்சுங்க. அங்க நம்ம வீட்ல பிரசாதம் செஞ்சு கொண்டு போய் குடுத்தோம்னா, அவங்க அத குடுக்க விட மாட்டாங்க. கோயில்ல காசு குடுத்தோம்னா, அவங்களே பிரசாதம் செஞ்சு குடுப்பாங்க. அத நம்ம வந்து மக்களுக்கு குடுக்கலாம். அதுதான் அங்க உள்ள ரூல். அதனால எல்லா கோயில்லயுமே இந்த மாரி ரூல்ஸ் இருக்கும்னு நெனச்சுட்டு, நான் ரொம்ப கம்மியா தான் பிரசாதம் கொண்டு போயிருந்தேன். அதாவது 2 உலக்கு தான் நான் புளியோதரை செஞ்சுட்டு போயிருந்தேன். மினிமம் ஒரு 50 பேர் கிட்ட சாப்பிடலாம். அவ்வளோதான் நான் கொண்டு போயிருந்தேன். ஆனா பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நீங்க வீட்ல இருந்து தாராளமா செஞ்சு கொண்டு வந்து குடுக்கலாம். ஆனா இன்னைக்கு கிரவுட் அதிகம். கொஞ்சம் அதிகமா கொண்டு வந்திருக்கலாம்னு ஆஃபீஸ் ரூம்ல சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் ஓகே சார், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நெறைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கணும்னு சொன்னாங்க. டோக்கன் வாங்கி பிரசாதம் குடுக்க ஆரம்பிச்சுட்டேங்க. கிட்டத்தட்ட 50 பேருக்கு குடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் குடுக்க முடியலையேன்னு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் யாரும் மிஸ் ஆகாத அளவுக்கு நெறைய செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பையனுக்கு ஐஸ் கேக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பக்கத்துல பப்பீஸ் இருந்தது. பப்பீஸ்ல ஐஸ் கேக் வாங்கி குடுத்துட்டு பெல் ஹோட்டல்ல போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஆனா பில்லு பார்த்து தாங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஒண்ணுமே இல்ல, ஆளுக்கு ஒரு செட் பரோட்டா தான் சாப்பிட்டுருக்காங்க. உடனே ரூ. 1000 பில் போட்டாங்க. ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு வரலட்சுமி நோம்புக்காக நிறைய வீடுகள்ல இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய ஆளுங்கிட்ட போய் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இப்படிதான் இன்னைக்கு நம்ம நாள் போச்சு. ஒவ்வொரு ஆள் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு வரலட்சுமி நோம்பு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துருக்கீங்க. ஸோ கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல்.